Hi dears, welcome to Kalpana's Art and Cooking channel. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் செட்டிநாடு மட்டன் கிரேவி பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கடாயில் சூடு பண்ணிவிட்டு ஒரு கப் தனியா, அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுக்கணும். நல்லா பொன்னிறமாக ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நல்லா வறுக்கணும். சிம்லே வச்சுக்கோங்க. ஹையில் வச்சா தீஞ்சிரும். சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு திருப்பி வச்சு திருப்பிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி எல்லா பக்கமும் ஒரே மாதிரி செவந்து வராது. அது தனியாக வறுத்து வந்தோடனே ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரை கப் அளவுக்கு மிளகு அதுக்குள்ளே சேர்க்குறேன். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு ஜீரகமும் உள்ளே சேர்க்குறேன். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரணும். மிளகோட அந்த பச்சை காரமாக இருக்கிறதோட இந்த வறுத்துட்டு அந்த காரத்தை உள்ளே சேர்க்கும் போது மெடிசன் வேல்யூவும் இருக்குது, காரமும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ரெண்டுத்தையும் ஒன்று சேர நல்லா வறுத்து அது கூடவே நான் 2 பட்டை 2 கிராம்பு 1 ஏலக்காய் சேர்த்து அது கூடவே வறுத்து எடுத்துக்கணும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி 2 பட்டை 2 லவங்கம் 1 ஏலக்காய். நம்ம எவ்வளோ மட்டன் 1/2 kg 1 kg எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் 1/2 kgக்கு ஏற்ற மாதிரி 2 பட்டை 2 லவங்கம் 1 ஏலக்காய் போட்டு பண்ணிக்கிறேன். நீங்கள் அதுக்கு இன்னும் கூட சேர்த்துக்கலாம். எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அதுக்கு கூட சேர்த்துக்கலாம். வறுத்து எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பல்லாக கட் பண்ணி அதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு 1/4 கப் அளவுக்கு கசகசாவையும் அது கூட சேர்த்துக்கிட்டு ரெண்டுமே நல்ல பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். முதல்ல மிக்ஸி ஜாரில் இந்த கசகசா தேங்காவையும் ஒரு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கிட்டு அப்புறம் நம்ம மிளகு ஜீரகம் அதெல்லாம் வறுத்தோம்ல அதுவும் அது கூட சேர்த்து அரைச்சிக்குங்க. இது கூடவே கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் நான் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு இது கூட வெங்காயம் தக்காளியும் வதக்கி அரைச்சிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது கூட 2 பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்குவேன். இன்றைக்கி காரம் வேண்டாம் வெயில் டைம்லன்ட்டு சேர்க்கல. அதுவும் 2 பச்சை மிளகாய் வச்சு அரைச்சிக்கோங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் வதக்கி அதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்குங்க, பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 1 சேர்த்துக்குங்க. அப்போ தான் நம்ம கிரேவி நல்லா திக்னஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு குக்கரில் 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. அதுக்கும் 2 பட்டை 2 லவங்கம் கொஞ்சம் சோம்பு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய விடணும். பொரிய விட்டுட்டு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கருவேப்பிலை அதுக்குள்ளே சேர்த்துக்கணும். என்னடா
குக்கர் வச்சுட்டு நான் இன்னுமே பண்ணலைன்னு பார்க்குறீங்களா? அதுக்குள்ளே மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வரலான்ட்டு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி 2 பட்டை 2 லவங்கம் 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய விட்டு அது கூடவே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணி எண்ணெயில் வதக்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே வெங்காயமும் தக்காளியும் அதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். ரெண்டும் ஒன்று சேர வதக்கணும். அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்குங்க. உள்ளே சேர்த்து வதக்கி வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்து வதக்குங்க. நம்ம உள்ளே சேர்த்துருக்கோம் இல்லையா வெங்காயம் தக்காளி, அதுக்கு மஞ்சள் பொடியும் கல்லுப்பும் சேர்த்து வதக்குனிங்கன்னா சீக்கிரம் நல்ல மேஷ் ஆகி வதங்கி வரும். நான் மஞ்சள் பொடியும் லெமனும் போட்டு மிக்ஸ் பண்ணி 1/4 ஹவர் ஊற வச்சுருக்கேன். மட்டனை கழுவி எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லா பேஸ்ட்டும் வதக்கிய பிறகு கழுவி வச்சிருந்த மட்டனை அதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். மட்டனை சேர்த்து கொஞ்ச நேரம் அந்த மசாலாவில் வதக்குங்க. ரெண்டு நிமிஷம் அந்த மசாலாவில் மட்டனை உள்ளே சேர்த்து வதக்குங்க. வதக்கிய உடனே நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் அதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். உப்பு பத்தலைன்னா டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி, 1 கிளாஸ் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றி மட்டனுக்கு கொஞ்சம் நல்லா தண்ணி வைங்க. மட்டனை பொறுத்து நான் வாங்கிட்டு வந்த மட்டன் கொஞ்சம் பரவாயில்ல, 5 விசில் விட்டு எடுத்தேன், நல்லா வெந்துருந்துச்சு. மட்டனுக்கு மேக்ஸிமம் 5-6 விசில் வைக்கணும். நான் அது கூடவே 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடியும் சேர்த்துட்டேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி போட்டு 5 விசில் விட்டு எடுத்திங்கன்னா செட்டிநாடு கிரேவி, மட்டன் கிரேவி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் கிரேவி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.